ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்கள் வந்துருச்சு. என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. நம்ம இந்த மல்லிகைப்பூ வாசம் தொடரில் பேர் மாற்றம் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்குங்க. இந்திரன் பெயர் ஜெயினும், சிமி பேர் ஆதரை என்றும், செவ்வந்தி பெயர் சாந்தி என்றும், மாணிக்கம் பேர் மணி என்றும் மாற்றிருக்கேன். பார்த்துக்கிருங்க. மல்லிகைப்பூ வாசம் பாகம் 34. ஜெய் பார்வை தண்ணீர் பாட்டிலில் பதிந்தது. அதை எடுத்துக்கொண்டு டாக்டரிடம் சென்று செக் பண்ணி பார்த்தான். அதில் தான் மருந்து கலந்து இருப்பதை கண்டுபிடித்து விட்டனர். இதில் தான் மருந்து இருப்பதாக சொன்னார். அதை டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கும் மருந்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்குமா என்று டெஸ்ட் பண்ணி பார்த்தனர். அப்படி எதுவும் இல்லை. டாக்டர் ஜெய்யை அழைத்து, இதில் எதுவும் நஞ்சு இல்லை, இதை பருகினால் தன் சுயநினைவை இழந்து ஒரு ஜடம் போல் இருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம்தான் குடித்திருப்பாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு சரியாயிடுவாங்க என்று சொன்னார். ஜெய் ரீனாவை அழைத்து ஆதரை பக்கத்தில் அமர வைத்துவிட்டு மணிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னான். வீட்டுக்கு வந்து இந்த வேலையை பார்த்தது யார் என்று வீட்டில் உள்ள எல்லா கேமராவையும் செக் பண்ணினார்கள். கிச்சனில் உள்ள கேமராவை செக் பண்ணினார்கள். அதில் சாந்தி தான் அந்த வேலையை பார்த்தாள். அதை கண்ட ஜெய்க்கு கோபம் வந்தது. ஆபீஸ் சாந்தியை அடித்து துரத்தி விட்டான். இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது என்று துரத்தி விட்டான். ஜெய்க்கு ஆதரை இல்லாமல் மூளை வேலை செய்யவில்லை. மறுநாள் எப்போ வரும் என்று கடிகாரத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். விடிந்தும் விடியாமலும் ஹாஸ்பிட்டல் ஓடிவிட்டான். ரீனா, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் என்றான். இல்லை சார், நான் ஆதரைக்கு சரியானதும் போறேன் என்று கூறினாள். சரி என்று ஆதரையை பார்க்க சென்றன. அப்போதுதான் ஆதரை கண் விழித்தாள். தாத்தா, பாட்டி என்று தேடினாள். ஜெய் அவள் அருகில் ஆதரையை கட்டி அணைத்து முத்தமழி பொழிந்தான். தான் எங்கே இருக்கோம், என்ன பண்ணுகிறோம் என்று தெரியாமல், என்ன ஜெய் ஆச்சு எனக்கு, நான் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்று கேட்டாள். அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று கூறி ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றன. ஜெய் வீடு வந்ததும் ஆதரையை தூக்கி கொண்டு ஹாலுக்கு சென்றான். ரீனா, கிச்சன் போய் டீ போட்டு வா, 2 நாளாக டீ கூட குடிக்கல என்றான். சரிங்க சார் என்று கிச்சனில் நுழைந்தாள். கிச்சனை பார்த்தவள் அசந்து போனாள். 3 டீ போட்டு கொண்டு வந்தாள் ரீனா. ரீனா, நீயும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்க, வீட்டில் திட்ட மாட்டாங்களா? இல்லை ஆதிரை, அம்மா கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு சரியானதும் வர சொன்னாங்க. ரீனா, டீ நல்லா போட்டுருக்க, ரொம்ப நன்றி, 2 நாளாக நீயும் ஆதரைக்காக இருந்தாய் என்றான். சார், அவ என் ஃப்ரெண்ட், அது ஞாபகம் இருக்கட்டும். ஆதரை, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். ரீனா, உனக்கு லீவ் வேணும்னா எடுத்துக்க என்றான் ஜெய். வேணாம் சார் என்றாள். டிரைவர்கிட்ட சொல்லி காரில் போ, சரியா என்று ஆதரை தன் தோழியை அனுப்பி வைத்தாள். எப்படா ரீனா போவாள் என்று காத்திருந்தது போல ஜெய் ஆதரையை கட்டி அழுதான். நீ இல்லாம என்னால் வாழ முடியாதடி, என்னை விட்டு போயிடாதடி, நான் சொல்வதை கேளு, உன்னை சுற்றி நிறைய ஆபத்து இருக்கு, நீ என் நிழலில் இருந்தால்தான் உனக்கு பாதுகாப்பு என்றான். யோ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா லூசு, குழந்தை மாதிரி பண்ணாத, சரியா? சரி, நீ போ, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நான் வாரேண்டி உன்னை குளிப்பாட்ட. ஒன்றும் வேணாம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று அடிக்காத குறையாக துரத்தி விட்டாள். ஜெய் சாப்பாடு செய்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டி கொண்டனர். 2 நாள் தூங்காத ஜெய் இன்று நன்றாக தூங்கினான். ஆதரை தன் கணவரை பார்த்து பூரித்து போனாள். தனக்காக எவ்வளவு ஏங்குகிறான் என்று. இப்படி ஒரு கணவன் கிடைத்தால் எந்த பெண்ணுக்கு தான் பூரிப்பு வராது என்று யோசித்தவள் அப்படியே தூங்கி போனாள். அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல இருவரும் ஆபீஸ் போனார்கள். மீண்டும் ஆபீஸுக்குள் கிசுகிசுப்பு. தாவணியில் வந்தவ இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் மாறி ஜெய் சாரையே கரெக்ட் பண்ணிட்டா போல என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஆதரையும் ரீனாவும் சரியாக நுழைந்தார்கள். அவர்கள் பேசியது இவர்கள் காதில் விழுந்தது. இருவரும் சிரித்து கொண்டு உள்ளே சென்றனர். வேலை முடிந்து இருவரும் வீடு கிளம்பும்போது, ஆதரை, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னார்கள், வா போகலாம் என்று அழைத்தாள். ஏன் காலையில் சொல்லவே இல்லை உனக்கு பிறந்த நாள் என்று? அதான் இப்போ சொல்லிவிட்டேனே, வா போகலாம் என்றாள். செல்லும் வழியில் ஜுவல்லரி கடையில் நுழைந்து செயின் ஒன்று வாங்கி ரீனாவுக்கு கிஃப்ட் பண்ணினாள். அதன் பிறகு ஜெய்க்கு கால் பண்ணி நான் ரீனா வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றாள். ரீனா வீட்டுக்கு போனதும் கேக் வெட்ட பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருந்தார்கள். ரீனா ரெடியானதும் கேக் வெட்டினார்கள். பிறகு ரீனா அம்மாவும் ஆதரையும் பேசி கொண்டிருந்தார்கள். ரீனா அம்மா, என் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்தால் நிம்மதியாக போய் சேருவேம்மா என்று கண் கலங்கினார்கள். ஏனம்மா இப்படி சொல்றீங்க, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் என்றார். ரீனா காப்பி கொடுத்ததும் குளித்துவிட்டு ஆதரை கிளம்பினான். வீடு வரவும் இருட்டிவிட்டது. சமையல் வேலை செய்ய வேண்டுமென்று அவசரமாக உள்ளே நுழைந்தவளுக்கு
டைனிங் டேபிளில் சாப்பாடு ரெடியாக இருந்தது. ஜெய் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தான். இருவரும் அமைதியாக சாப்பிட்டார்கள். ஜெய் என்று ஏதோ பேச வந்தவள் அருகில் வந்தவன், என்னடி எப்போதும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க, என்னை கண்டுக்கவே மாட்ற என்றான் கிசுகிசுப்பாக. அருகில் வந்தவன், உன்னுடைய உதடு என்னை என்னவோ செய்தடி. உதட்டில் மயங்கியவன், நான் மட்டும்தான் போல என்றான் அவளை பார்த்து கண் அடித்தபடி. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.